இன்னைக்கு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டுல காரணமே இல்லாம உங்க பிள்ளைங்களுக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போறீங்களா? நீங்க ஆசையா ஆரம்பிச்ச தொழில் கைக்கு வர நேரத்துல அப்படி தலையில மாறுதா? தூங்கும் போது ஏதோ ஒரு பயம் உங்க நெஞ்ச அமுக்குதா? உங்க குடும்பத்துல நிம்மதி இல்லாம கணவன் மனைவிக்குள்ள தினமும் சண்டை நடக்குதா? அன்பானவர்களே, இதெல்லாம் ஏதோ சாதாரண பிரச்சனை நினைச்சு விட்டுறாதீங்க. இது உங்க குடும்பத்தை அழிக்க சாத்தான் போடுற ரகசிய பிளான். ஆனா இன்னைக்கு ஒரு நற்செய்தி. சாத்தான் எந்த வசனத்தை கேட்டா அலறி அடிச்சுட்டு ஓடுவான். உங்க குடும்பத்தை தொட அவன் பயப்படுற அந்த ரகசிய ஜெபம் எது? இது வரைக்கும் யாருமே சொல்லாத அந்த 7 ஆன்மீக ரகசியங்களை வேதாகம் வசங்களோடு இன்னைக்கு நாம உங்களுக்கு சொல்ல போறேன். உங்க குடும்பத்துல அற்புதம் நடக்கணுமா? ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. முதலாவது பாயிண்ட், சாத்தானை எதிர்க்கும் ரகசியம். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். சாத்தானை விரட்ட நாம முதல்ல எடுக்க வேண்டிய ஆயுதம் என்ன தெரியுமா? வேதாகமத்துல யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பார்த்தீங்களா? இந்த வேத வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. சாத்தானை பார்த்து நாம பயப்படக்கூடாது, அவனை எதிர்த்து நிக்கணும். நாம எப்போ கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நிக்கிறோமோ அப்பவே சாத்தானுக்கு பாதி பலம் குறைஞ்சிடும். நீங்க முழங்கால் படியிட்டு என் இயேசுவுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன், சாத்தானே என் குடும்பத்தை விட்டு ஓடிப்போ அப்படின்னு சத்தம் போடும்போது அவன் உங்க முன்னாடி நிக்க முடியாம ஓடிடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசா ஆமென் சொல்லுங்க. பாயிண்ட் 2, சத்துருவின் பலத்தை விதிக்கும் அதிகாரம். லூக்கா 10:19. நம்மள பல பேர் சாத்தானுக்கு ரொம்ப பவர் இருக்குன்னு நினைச்சு பயப்படுறோம். ஆனா இயேசு நமக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறா தெரியுமா? இந்த வசனம் பாருங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு, யாருக்கு? உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. இதை நீங்க பேசும்போது நல்ல பவரா சொல்லணும். சாத்தானோட எல்லா வல்லமையும் மிதிக்க இயேசு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவன் உங்க கால் தூசுக்கு சமம். இந்த வசனத்தை உங்க வீட்டுல சத்தமா சொல்லி ஜெபிக்கும் போது சாத்தானோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் நடுங்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாயிண்ட் 3, ஆட்டுக்குட்டியின் ரத்தம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12:11. சாத்தான மரண அடி அடிக்கிற ஒரு வசனம் வேதாகமத்துல இருக்கு. அதுதான் வெளிப்படுத்தின சுவிசேஷம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்களது சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நம்ம குடும்பத்துல என்ன பிரச்சனைகள் வந்தாலும், சாத்தான் நமக்கு விரோதமாக தீமை செய்ய நினைச்சாலும், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில சிந்தின ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எனக்கு ஜெயம் அப்படின்னு நீங்க சாட்சி சொல்லும் போது சாத்தான் தோத்து போவான். இயேசுவோட ரத்தம் சாத்தானோட தலைய நசுக்கின ஆயுதம். அந்த இரத்த கோட்டைக்குள்ள இருக்கிற உங்களை அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. பாயிண்ட் 4, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். எபேசியர் 6:11. அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு ஆன்மீக யுத்தம். இந்த யுத்தத்துல நாம சும்மா கை கட்டி நிக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அப்படின்னா சாத்தான் எப்பவுமே நேரடியா நேருக்கு நேர் வரமாட்டான், தந்திரமா தான் வருவான். குடும்பத்துல சந்தேகத்தை விதைப்பான், உங்க குடும்பத்துல ஒரு கோபத்தை தூண்டுவான். அதை ஜெயிக்க நமக்கு கர்த்தருடைய வார்த்தையும் விசுவாசமும் ஜெபம் என்கிற சர்வாயுத வர்க்கம் தேவை. தினமும் காலையில எழுந்ததும் இந்த ஆயுதங்களை தரித்திட்டு ஜெபிங்க. சாத்தானோட எந்த தந்திரமும் உங்ககிட்ட பலிக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க அன்பானவர்களே. பாயிண்ட் 5, நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. சாத்தான் உங்களை பார்த்து உன்னால இந்த கடன் பிரச்சனையை அடைக்கவே முடியாது, உன் குடும்பம் இன்னும் கொஞ்ச நாள்ல அழிய போகுது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள இந்த பயத்தை விதைக்கும். அவனோட முகத்துக்கு நேரா நின்னு இந்த வசனத்தை சொல்லுங்க. 1 யோவான்
4வது அதிகாரம். அதாவது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகில் இருக்கிறவரிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமாங்க, உலகத்துல இருக்கிற சாத்தானை விட நமக்குள்ள வாழ்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப பெரியவர். சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்குள்ள இருக்கும்போது இந்த சாதாரண சாத்தானை பார்த்து நாம எதுக்குங்க பயப்படணும்? நாம எதுக்கு பயப்படணும் சொல்லுங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாயிண்ட் 6, உனக்கு விரோதமாய் உருவாகும் ஆயுதம். உங்களுக்கு விரோதமாக யாராவது செய்வினை பண்றாங்களா? இல்ல தீய சக்திகளை வச்சு உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதோ. ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க, விசுவாச ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை உங்க பிள்ளைகள் தலைமையில கை வச்சு ஜெபிங்க. சாத்தான் உங்களுக்கு விரோதமாக என்ன பெல்லுசூனியம், என்ன தந்திரம் வச்சாலும் கர்த்தருடைய இந்த ஒரே ஒரு வசனம் அதை அப்படியே சுக்குநூறா உடைச்சு சாம்பலாக்கி விடும். ஹல்லேலூயா. எப்படிங்க? உடைச்சு சுக்குநூறா சாம்பலாக்கி விடும். எதற்கு பயப்படுற மகளே? பாயிண்ட் 7 கடைசி. ஹல்லேலூயா. கர்த்தர் கற்பித்த ஜெபத்தின் ரகசியம். கடைசியா இயேசு நமக்கு சொல்லி கொடுத்த அந்த பரலோக ஜெபத்தோட ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. எங்களை தீமை நின்று ரட்சித்து கொள்ளும் அப்படின்னு தினமும் உங்க குடும்பத்தோட சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது பரலோகத்துல இருந்து தேவ தூதர்களின் படை உங்க வீட்டை சுத்தி காவல் நிற்கும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க எந்த ஒரு தீய சக்தியோட பிடியில இருந்தாலும், பயத்துல நடுஞ்சிக்கிட்டு இருந்தாலும், இப்பவே உங்களை கைகளை நெஞ்சு மேல வச்சுக்கோங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவே, இந்த வீடியோவை பார்க்கிற மகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். சாத்தானோட எல்லா கட்டுகளும் தடைகளும் இப்பவே இயேசுவின் நாமத்திலே உடைவதாக. இயேசுவின் ரத்தம் இவர்களுக்கு ஜெயமா இருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையான பவர்ஃபுல்லான கதையை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு ஊர்ல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த வீட்டுல ஒரு சின்ன பெண் பிள்ளை இருந்தா. ஒரு நாள் அந்த பொண்ணு நைட்டு தூங்கும் போது சாத்தான் அவளோட அறைக்குள்ள வர்றான். வந்து அவளை பயமுறுத்த பார்க்கறான். அந்த பொண்ணு பயந்து நடுங்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா? அவ பயந்து அழவே இல்லை. மெதுவா அவளோட பெட்ல இருந்து எந்திரிச்சு நேரா அந்த ரூம் கதவை நோக்கி போனா. சாத்தானுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, நம்ம முன்னாடி நின்று பயமுறுத்துறோம், அந்த பொண்ணு நம்மளை கண்டுக்காம கதவை நோக்கி போகுதே அப்படின்னு பாக்குறான். அந்த பொண்ணு கதவை திறந்து வெளியே பார்த்து சத்தமா கூப்பிட்டான், ஏசப்பா, கதவுக்கு வெளியே சாத்தான் வந்து நிக்கிறான், நீங்க வந்து கொஞ்சம் யாருன்னு பாருங்க அப்படின்னு கூப்பிட்டான். அவ்வளவுதான். அந்த பொண்ணு ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்ட அடுத்த செகண்ட் அந்த ரூமுக்குள்ள ஒரு பிரகாசமான ஒளி தோன்றுச்சு. இயேசு அந்த ரூமுக்குள்ள கால் எடுத்து வச்ச அந்த ஒரே ஒரு செகண்ட்ல நின்று கொண்டிருந்த சாத்தான் அங்க ஒரு நொடி கூட நிக்க முடியாம அலறி அடிச்சுட்டு ஜன்னல் வழியா குதிச்சு ஓடிட்டான். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த கதையில வர சின்ன பொண்ணு மாதிரி தான் நாமும் சாத்தான் நம்ம குடும்பத்துல வந்து பயமுறுத்தும் போது நாம பலத்தால அவன் கூட சண்டை போடக்கூடாது. நாம செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கதவை திறந்து, ஏசப்பா, சாத்தான் என் குடும்பத்துல வந்து பயமுறுத்துறான், நீங்க வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு விசுவாசத்தோட ஒரே ஒரு வார்த்தை கூப்பிட்டா போதும். நமக்காக யுத்தம் பண்ண நம்முடைய இயேசு இறங்கி வருவார். நமக்குள்ள இருக்கிறவர் உலகத்தை விட பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வீடியோ உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாரும் பயந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.